தாத்தா ஹிந்தி திணிப்புக்கு ஹிந்தி எதிர்ப்புக்கு வந்து முக்கிய தலைவரா செயல்பட்டார்லாம் சொல்றாங்களே. என்ன முக்கிய தலைவரா செயல்பட்டாரு? கள்ளகம் கண்ட கருணாநிதி என்னத்த கள்ளகத்துல போனாரு? கள்ளகத்துல அவர் படுத்த லைன் நான் காட்டுறேன் வாங்க. டால்மியா சிமெண்ட் ஃபேக்டரிக்கு பின்னாடி இருக்கிற பாதி லைன், அந்த பாதி லைனே கட் ஆயிருச்சு. அந்த லைன்ல படுத்து ட்ரெயின் லைனை விட்டாரு. ட்ரெயினே ஓடாத லைன்ல பாதி லைன்ல படுத்துக்கிட்டு இந்தி திணிப்புன்னாரு. இந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த தயாநிதி மாறனை எம்பி ஆக்கும்போது ஒருத்தன் கேட்கறான், இந்தி திணிப்பு போராட்டம் பண்ணீங்க, இப்போ வந்து உங்க மருமகனை வந்து உங்க மாப்பிள்ளை உங்க பேரனை வந்து மத்திய மந்திரி ஆக்கியிருக்கீங்களே அப்படின்னு. அப்ப யாரு கூட கூட்டணி வச்சது தெரியுமா? தயாநிதி மாறனோட அப்பா வந்து முரசொலி மாறனுக்கு மந்திரி பதவி வாங்குறதுக்காக பிஜேபி கூட கூட்டணி வச்சாரு. உங்களுக்கே தெரியும், ஜெயலலிதாக்கு அப்புறம். அப்ப மதவாத கட்சியா பிஜேபி தெரியல, இப்பதான் இவங்களுக்கு மதவாத கட்சியா தெரியுது. அதே மாதிரி இந்த இந்தி திணிப்பு போராட்டத்தை நடத்திட்டு முரசொலி மாறன் பையனுக்கு தயாநிதி மாறனுக்கு எம்பி பதவி கொடுக்குறாரு. அப்போ ஒருத்தன் கேட்கறான், என்னான்ட்டு உங்க பேரனுக்கு கொட்டி மத்திய மந்திரி பதவி கொடுத்துருக்கீங்களே ஏன்னு. அதுக்கு எம்பி சீட் கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு அவர் வாய் கூசாம ஒரு வார்த்தை சொல்றாரு, அவருக்கு நன்றாக ஹிந்தி பேச தெரியும், அதனால அவர் எம்பி ஆனார். அப்போ உன் பேரன் படிக்கணும், உன் பொண்ணு படிக்கணும், உன் புள்ள படிக்கணும். ஆனா இருக்கிற 7 மாணவர்கள் படிச்சு முன்னேறி இந்த ஸ்டேட்டை விட்டு வெளியில போயிடக்கூடாது. அது காரணம் ஒன்றும் கிடையாது. இவன் இந்தி படிச்சு நேரமான கல்வியை இவனுக்கு கொடுத்துட்டா, இந்தியை படிச்சு 4 மொழியை அவன் கத்துக்கிட்டு வெளியில போயிட்டான்னா என்ன போல இவனுங்களை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான். நாளைக்கு இவனுங்களை கோட்டை பிரியாணி வாங்கிட்டு கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் ஆள் இருக்காது. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இந்தி திணிப்புன்னு சொல்லி பல மாணவரோட வாழ்க்கையை அழிச்ச கொடும்பாவிங்க இவனுங்க. இவங்க அப்பனும் இவனும் புரியுறதுங்களா? இந்தி மேல இவனுங்களுக்கு வந்து தமிழ் மேல அக்கறையும் கிடையாது. தமிழ் மேல இப்ப கூட மோடி வந்து அந்த செங்கோலை கொண்டு போய் இதுல வச்சிருக்காரு, பார்லிமெண்ட் இதுல. அது காங்கிரஸ் பீரியட்ல எங்க இருந்தது? எங்கேயோ தூக்கி குப்பை தொட்டியில போடுற மாதிரி ஓரம் போட. ஏன் தமிழ் மேல அக்கறை இருக்கணும் அவ்வளவு போட வேண்டியதானே? இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில தமிழுக்குன்னு தனியா சேர் போட்டிருக்காங்க. இப்ப மோடி சொன்ன உடனே இதையெல்லாம் காங்கிரஸ் பீரியட்ல இவங்க கூட்டணியில இருந்தாங்களா, மத்திய மந்திரிலாம் இருந்தாங்களா, செய்ய வேண்டியதானே? ஏன் செய்யல? இவங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து இவ்வளவு தமிழ் மேல பேசுறவங்க, அன்னைக்கு ஈழ தமிழர்கள் போராட்டம் பண்ணும்போது இலங்கையில இவங்க அப்பா போய் பீச்சில் உட்காந்தாருல, ஏசி வச்சுக்கிட்டு துணைவியார கூட வச்சுக்கிட்டு காலையில டிஃபனை முடிச்சுட்டு போய் உக்காந்துக்கிட்டு போரை நிறுத்தவில்லை என்றால் நான் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் 1/2 மணி நேரத்துல பா சிதம்பரம் கொண்டு போய் ஜூஸ் கொடுக்குறான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நீங்க போராட்டத்தை வாபஸ் வீட்டுக்கு போங்க, நல்லபடியாக பேசி முடியும், இனிமேல் எந்த வித பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு வெளியில கார்ல ஏறி வீட்டுக்கு வரதுக்குள்ள அங்க 1.5 லட்சம் பேர் சத்து சாவரம்.